ஸோ ஹாய் கைஸ், நான் விகாஷ் அண்ட் ஐ எம் பேக் வித் another வீடியோ. ஸோ வீடியோ போட்டே வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆகுது. ஸோ அதுக்கான காரணம் வந்து என்ன அப்படின்னா, எஸ் நீங்கள் டைட்டிலில் பார்த்த மாதிரி ஐ எம் டூயிங் an internship. ஸோ வந்துட்டு மை ஃபர்ஸ்ட் அவர் ஸ்டைப்பண்ட் பேஸ்ட் இன்டர்ன்ஷிப். ஸோ எப்படி வந்துட்டு இருக்குது, என்னென்னலாம் நான் வந்து பண்ணுறேன்றதை பற்றி நம்ம வந்துட்டு இந்த வீடியோவில் சும்மா ஃபன்னாக டிஸ்கஸ் பண்ணலாம். நைட்டு மணி 10 ஆகிடுச்சு, போர் அடிக்குது. ஸோ ஏதாவது ஒரு வீடியோ போடணுமே பேசணுமேன்னு சொல்லிட்டு இதை போட்டிருக்கேன். யூடியூப் சேனல் வந்து செத்துக்கூடாதுல்ல, ஸோ அதனால தான். ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன், என்னென்னலாம் நான் வந்து கற்றுக்கிட்டேன்றதை பற்றி இந்த வீடியோவில் அப்படியே வந்துட்டு லைட்டாக டிஸ்கஸ் பண்ணுவோம், ஓகேவா? ஸோ வந்துட்டு எப்படி இன்டர்ன்ஷிப் கிடச்சிச்சின்றதை பற்றி நான் வந்துட்டு இன்னொரு நாள் பேசுகிறேன். பட் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இன்டர்னல் டூலிங். எஸ், இட்ஸ் ஆல் அபவுட் இன்டர்னல் டூலிங். ஸோ இன்டர்னல் சர்வர் வந்துட்டு மேனேஜ் பண்ணுறது, அதுக்கு வந்துட்டு தகுந்த டூல்ஸ் வந்துட்டு எழுதுறது அண்ட் சொல்கிறேன், ஒன்று ஒன்றா சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா, ஐ பில்ட் அ சாஃப்ட்வேர். அது என்ன சாஃப்ட்வேர் அப்படின்னா வந்துட்டு விபிஎன் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர். ஸோ வந்துட்டு ஒரு எம்ப்ளாயி நீங்கள் வந்துட்டு ஆன்போர்ட் பண்ணணும் அப்படின்னா, அந்த எம்ப்ளாயியை வந்துட்டு நீங்கள் விபிஎன்குள்ளே சேர்க்கணும். அண்ட் அந்த எம்ப்ளாயி வந்துட்டு அட்மினா டெவலப்பராக யாருன்றதை பேஸ் பண்ணி அதுக்கு தகுந்த ஆக்சஸ் நீங்கள் வந்துட்டு அந்த எம்ப்ளாய்க்கு நீங்கள் வந்து கொடுக்கணும். ஸோ எஸ், ஸோ அதை வந்துட்டு பேஸ் பண்ணி ஒரு அப்ளிகேஷன் தான் நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு பண்ணேன். அதை என்னால் வந்துட்டு ரிவீல் பண்ண முடியாது, அது எப்படி அது வந்து என்னன்றதை நடந்து காட்ட முடியாது. பட் இன் சிம்பிள் டேர்ம்ஸ் சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் வந்து டெய்ல் ஸ்கேல் வந்து யூஸ் பண்ணியிருப்பீங்க, அப்படி தானே? டெய்ல் ஸ்கேல் வந்து நீங்கள் யூஸ் பண்ணல அப்படின்னா இட் இஸ் அ நோ கான்ஃபிகரேஷன், ஜீரோ கான்ஃபிகரேஷன் விபிஎன் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர் அது பேசிக்காக. ஸோ பட் இதில் வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா, இதில் நீங்கள் வந்துட்டு ஒரு டீமாக, அதாவது ஒரு கம்பெனிக்கு நீங்கள் இதை வந்துட்டு கொடுக்கணும் அப்படின்னா, அது நீங்கள் ஃப்ரீ வெர்ஷன் வந்து யூஸ் பண்ண முடியாது. 3 யூசர்ஸ்க்கு மேலே போச்சு அப்படின்னா நீங்கள் வந்து காசு கட்டணும். ஸோ அதை வந்துட்டு அதை வந்துட்டு ரிமூவ் பண்ணுறதுக்கு தான், அந்த காஸ்ட் ஃபேக்டரை வந்துட்டு ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் வி பில்ட் அவர் ஓன் விபிஎன் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர். அண்ட் இதே மாதிரி தான் நீங்கள் இதில் வந்துட்டு ஜீரோ கான்ஃபிகரேஷன், ஐபி அலோகேஷன் தானே வந்து உங்களுக்கு வந்து நடந்துடும். ப்ளஸ் வந்துட்டு கீ எக்ஸ்சேஞ்ச் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து நடந்துடும். ப்ளஸ் வந்துட்டு சப்நெட் ரவுட்டர்னு சொல்லிட்டு இங்கே ஒரு கான்செப்ட் இருக்குது. இதில் எங்கே இருக்குதுன்னு தெரில, பட் சப்நெட் ரவுட்டர்னு இருக்குது. விச் மீன்ஸ் ஒரு விபிஎன் யூசர் வந்துட்டு அந்த இன்டர்னல் நெட்வொர்க்குள்ளே ஒரு சப்நெட்டோட ஆக்சஸ் வந்து அவனுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு வி கேன் ஹேவ் மல்டிபிள் சப்நெட்ஸ், கரெக்டாக? லெட்ஸ் சே 192.168ன்றது ஒரு சப்நெட், 172.30 அப்படின்றது ஒரு சப்நெட். அப்படின்னா விபிஎன் மூலியமாக வி கேன் பேசிக்கலி ரெஸ்ட்ரிக்ட், இந்த ஒரு விபிஎன் யூசர் இந்த சப்நெட்டை தான் வந்து யூஸ் பண்ண முடியும், அல்லது இந்த சப்நெட்டை தான் வந்து யூஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு வி கேன் ரெஸ்ட்ரிக்ட் ஹிம். அண்ட் அது வந்துட்டு உங்களுக்கு டெய்ல் ஸ்கேல்லே ஒரு ஆப்ஷனை கொடுத்துருப்பான். அண்டு அந்த ஒரு ஃபீச்சரையுமே வந்துட்டு ஐ பில்ட் இட் யூஸிங் கோலாங். அண்ட் இந்த ஆக்சஸ் கண்ட்ரோல் அப்படின்றது வந்துட்டு ஏசிஎல், விச் மீன்ஸ் எந்த யூசருக்கு எந்த போர்ட் வந்துட்டு ஆக்சசபிளாக இருக்கணும், எந்த ஐபி வந்துட்டு ஆக்சசபிளாக இருக்கணும், எந்த சப்நெட் வந்து ஆக்சசபிளாக இருக்கணும், இது எல்லாத்தையுமே வந்துட்டு ஐ பில்ட் இட் பேசிக்காக, விச் இஸ் த ரோல் பேஸ்ட் ஆக்சஸ், ஆர்பிஏசி, ரோல் பேஸ்ட் ஆக்சஸ் கண்ட்ரோல். ஸோ அதையுமே வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ஃபுல் ஃப்ளெட்ஜ்டு விபிஎன் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர் மாதிரி வந்துட்டு இதை சிம்பிள் டேர்ம்ஸில் சொல்லணும் அப்படின்னா இன்ஹவுஸ் ஒரு என்ன சொல்கிறது, இன்ஹவுஸ் வெர்ஷன் ஆஃப் த டெய்ல் ஸ்கேல் பேசிக்காக, ஓகேவா? ஏன்னா இதை நீங்கள் ஃப்ரீ வெர்ஷனாக யூஸ் பண்ணணும்னா ஒரு யூஸருக்கு இட் இஸ் ஓகே, பட் ஒரு டீமுக்கு, ஒரு கம்பெனிக்கு வந்துட்டு நீங்கள் பே பண்ணுற மாதிரி தான் உங்களுக்கு வந்து இருக்கும். நீங்கள் அதோட பேமெண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கனாலுமே வந்துட்டு உங்களுக்கு ஃப்ரீ டு 3 யூசர்ஸ்க்கு மேலே போச்சு அப்படின்னா தென் யூ ஹேவ் டு என்ன சொல்கிறது, எத்தனை யூசர்ஸுக்கு போக 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 அவ்வளோ உங்களுக்கு வந்து மந்த்லி காஸ்ட் உங்களுக்கு வந்து கூட்டிகிட்டே போகும், விச் இஸ் நாட் அட் ஆல் சூட்டபிள், ஓகேவா? கிட்டத்தட்ட 40,000க்கு மேலேயே உங்களுக்கு போகும், விச் இஸ் நாட் அட் ஆல் ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இதை பில்ட் பண்ணிவிட்டு தென் அதுக்கப்புறமா த எம்ப்ளாயீஸ், அந்த யூசர்ஸ் வந்துட்டு நீங்கள் இந்த விபிஎன் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டொமைன் ரெசல்யூஷனும் உங்களுக்கு வந்து நடக்கணும், அப்படி தானே? ஸோ அந்த டொமைன் ரெசல்யூஷன் வந்துட்டு பேசிக்கலி என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு இன்டர்னல் சர்வீஸை நீங்கள் வந்து யூஸ் பண்ண போகிறீங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு a.something.com, ஓகே, இந்த a.company.com நீங்கள் போட்டிங்க அப்படின்னா
ஒரு சர்வீஸ் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். b.company.com நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னொரு சர்வீஸ் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அந்த டொமைன் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு விபிஎன்குள்ளே இருந்தால் மட்டும்தான் ஒர்க் ஆகணும். விபிஎனுக்கு வெளியே நீங்கள் வந்துட்டு போயிட்டீங்க அப்படின்னா அந்த டொமைன் உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகக்கூடாது. ஸோ இதான் வந்துட்டு பேசிக்கான கான்செப்ட். இது ஸோ எவ்ரி கம்பெனி இஸ் ஒர்க் அப்படி தானே. ஸோ இந்த டிஎன்எஸ் வேலையை பார்க்குறதுக்கு வந்துட்டு டிஎன்எஸ் எம்ஏஎஸ்கியூன்னு சொல்லிட்டு ஒரு சர்வரே வந்து உங்களுக்கு வந்து இருக்குது. டிஎன்எஸ் எம்ஏஎஸ்கியூ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்துட்டு ஒரு லைட் வெயிட் டிஎன்எஸ் அண்ட் டிஹெச்சிபி சர்வர். அண்ட் இதை நம்ம வந்துட்டு நம்மளுடைய லேண்ட்லே இந்த சர்வரை நம்ம வந்து ஹோஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இன்டர்னல் நெட்வொர்க்குக்கு ஒரு டிஎன்எஸ் சர்வர் நம்மளுக்கு வந்து கிடச்ச மாதிரி. ஸோ வந்துட்டு யூசர்ஸ் வந்துட்டு நீங்கள் விபிஎன்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா உங்களால் இந்த டிஎன்எஸ் சர்வரை யூஸ் பண்ண முடியும். நீங்கள் விபிஎன்குள்ளே இல்லை அப்படின்னா ஆப்வியஸ்லி உங்களால் வந்துட்டு இந்த டிஎன்எஸ் சர்வரை யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா இந்த டிஎன்எஸ் சர்வர் வந்துட்டு இட் இஸ் பவுண்ட் டு ஒன்லி த விபிஎன் இன்டர்ஃபேஸ். அப்படின்னா என்னென்னா என்ன சொல்கிறது, நம்மளோட கம்ப்யூட்டருக்கு வந்துட்டு ஒரு இன்டர்ஃபேஸ் மட்டும்தான் இருக்குமான்னு கேட்டால் கிடையாது. வி ஹேவ் மல்டிபிள் இன்டர்ஃபேஸஸ். கரெக்டாக அந்த மெயின் ஈத்தர்நெட் போர்ட் இருக்குதுல்ல, அந்த மெயின் ஈத்தர்நெட் போர்ட் தான் வந்து உங்களுக்கு இந்த கேட்வே மாதிரின்னு வச்சுக்கோங்க. ஓகே, யுவர் கேட்வே இன்டர்ஃபேஸ். ஆக்சுவலி கேட்வேன்றது ரவுட்டர், பட் புரியறதுக்கு நான் சொல்கிறேன். உங்களுக்கு அந்த மெயின் இன்டர்ஃபேஸ்ன்றது வந்துட்டு மோஸ்ட்லி ETH0 இருக்கும். ETH0 வந்து ஃபிசிக்கல் இன்டர்ஃபேஸ், தட் இஸ் த மெயின் இன்டர்ஃபேஸ். அது போக வி கேன் ஹேவ் மல்டிபிள் வர்ச்சுவல் இன்டர்ஃபேஸஸ் டூ. நீங்கள் விபிஎன் நீங்கள் வந்துட்டு உங்களோட சர்வரில் வந்து ஹோஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த விபிஎனுக்கு ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்கும். அப்போது இன்னொரு ஓட்டர் இருக்குமான்னு கேட்டால் கிடையாது. தட் இஸ் வெர்ச்சுவல் இன்டர்ஃபேஸ். அப்போது அந்த வெர்ச்சுவல் இன்டர்ஃபேஸில் மட்டும் இந்த டிஎன்எஸ் சர்வரை நம்ம வந்துட்டு பைண்ட் பண்ணிடலாம். பேசிக்கலி நீங்கள் வந்துட்டு நீங்கள் பேக்கெண்டில் ஏதாவது நீங்கள் வந்து கோட் எழுதியிருந்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் வந்து ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த போர்ட்டு இந்த ஐபியில் நான் வந்து பைண்ட் பண்ணுறேன்னு சொல்லுவீங்க. பேசிக்கலி சாக்கெட் ப்ரோக்ராமிங். கரெக்டாக. ஸோ வந்து அதே மாதிரி தான், லைக் அதுதான் டிஎன்எஸ் சர்வரை வந்து நான் விபிஎன் இன்டர்ஃபேஸில் மட்டும் நம்ம வந்து பைண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நீங்கள் வெளியே இருந்து விச் இஸ் பப்ளிக்கலி அந்த டிஎன்எஸ் சர்வர் உங்களுக்கு வந்து அக்சசபிளாக இருக்காது. நீங்கள் விபிஎன்குள்ளே இருந்தால் மட்டும்தான் அந்த டிஎன்எஸ் சர்வர் உங்களுக்கு வந்து அக்சசபிளாக இருக்கும். வயர்கார்டு எப்படி வேலை செய்யுது, விபிஎன் எப்படி வந்துட்டு ஒர்க் ஆகுதுன்றதை பற்றி நான் பேசியிருப்பேன் நினைக்கிறேன் நான் கேடபிள்யூஎஸ்லேயும். பட் பேசலை அப்படின்னா லெட் மீ ஷோ யூ அ வெரி ஸ்மால் அண்ட் வெரி குவிக் என்ன சொல்கிறது ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் மட்டும் நான் உங்களுக்கு வந்து கொடுத்துட்றேன் எப்படி அது வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஓப்பன் ஆகணும். முதல்ல விலை சுற்றிட்டு இருக்குது. ஸோ வந்துட்டு இப்போ ஸோ லெட்ஸ் சே நம்மளுக்கு வயர்கார்டில் வந்துட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. அது என்ன அப்படின்னா அலௌட் ஐபிஸ்ன்னு சொல்லிட்டு. அலௌட் ஐபிஸ் அப்படின்னா என்னென்ன ஐபிலாம் இந்த விபிஎன் மூலியமாக ரெக்வெஸ்ட் போகலாம் அப்படின்றதுக்கான ஒரு ஃபீல்டு இது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்துட்டு இந்த 10.0.0.0/24 இந்த சப்நெட்டில் எந்த ரெக்வெஸ்ட் போனாலுமே விபிஎன் மூலியமாக தான் போகணுன்றது நான் சொல்லலாம். ஓகேவா? அப்படி நான் சொல்லிட்டேன் அப்படின்னா வாட் ஐ கேன் டூ இஸ் சர்வர் சைடில் 10.0.0.1 இந்த ஐபி வந்துட்டு எனக்கு விபிஎன் இன்டர்ஃபேஸோடைய ஐபி, சர்வரில் ஹோஸ்ட் ஆகிருக்கக்கூடிய விபிஎன் இன்டர்ஃபேஸோடைய ஐபி அட்ரஸ் வந்துட்டு 10.0.0.1. அண்ட் என்னுடைய கம்ப்யூட்டர் விச் இஸ் மை கிளையண்ட் சைடில் வந்துட்டு ஐபி எனக்கு என்னவாக இருக்கலாம் அப்படின்னா 10.0.0.2 இருக்கலாம். ஓகேவா? ஸோ என்னோட கிளையண்ட் வந்துட்டு சர்வருக்கு இஃப் இட் ஹேஸ் டு மேக் அ ரெக்வெஸ்ட் அப்படின்னா இட் ஹேஸ் டு மேக் த ரெக்வெஸ்ட் டு 10.0.0.1. கரெக்டாக? அப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா என்னோட கிளையண்ட் சைடில் வந்துட்டு இந்த அலௌட் ஐபிஸில் வந்துட்டு இந்த சப்நெட்டை நான் இங்கே வந்து கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு எந்த ரெக்வெஸ்ட் வந்துட்டு இந்த சப்நெட் வழியாக போனாலும் இந்த சப்நெட்டுக்கு ஒரு ஐபியில் ஒரு ஐபிக்கு போனாலும் எனக்கு அந்த பேக்கெட்டை வந்துட்டு வயர்கார்டை வச்சு அது வந்துட்டு என்கேப்சுலேட் பண்ணிடும். பேசிக்காக என்கிரிப்ட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வந்துட்டு என்கேப்சுலேட் பண்ணிடும். பண்ணதுக்கப்புறமா நம்மளுக்கு வந்துட்டு அந்த பேக்கெட்டை இங்கேருந்து அந்த டெஸ்டினேஷனுக்கு வந்து நம்மளுக்கு வந்து சென்ட் பண்ணணும். டெஸ்டினேஷனுக்கு சென்ட் பண்ணணும் அப்படின்னா we need to have some kind of a public IP. ஓகேவா? பப்ளிக் ஐபி இருந்தால் மட்டுமே திஸ் இஸ் பாசிபிள். அப்படி இல்லைன்னா நோ, இட் இஸ் நாட் பாசிபிள். கிளையண்ட் அண்ட் சர்வர் ஒரே லேண்டில் வந்துட்டு இருந்துச்சுன்னா வி டோன்ட் ஹாவ் டு ஹேவ் அ பப்ளிக் ஐபி. பட்
கிளையண்ட் கண்டிப்பாக வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் த கேசஸில் வந்து கிளையண்ட் ஏதோ ஒரு நெட்ஒர்க்கில் இருப்பான், சர்வர் ஏதோ ஒரு நெட்ஒர்க்கில் இருப்பான். ஸோ வந்துட்டு இந்த கிளையண்ட் வந்துட்டு உங்களுக்கு WireGuard மூலியமாக, அதாவது இந்த VPN-உடைய இந்த டன்னல் மூலியமாக உங்களுக்கு வந்துட்டு அந்த பேக்கெட்டை அது வந்துட்டு என்கேப்சுலேட் பண்ணி சென்ட் பண்ணணும் அப்படின்னா இட் ஹேஸ் டு நோ த சர்வர்ஸ் பப்ளிக் ஐபி. அப்படின்னா மட்டும்தான் இட் கேன் சென்ட், அப்படி தானே? ஸோ ஒன்ஸ் இது சென்ட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு வந்துட்டு டெஸ்டினேஷன் வந்துட்டு 10.0.0.1 இருக்கும். ஸோ பார்த்ததுக்கப்புறமா வந்துட்டு என்ன பண்ணணும் சர்வர் அப்படின்னா, ஓகே திஸ் இஸ் ஃபார் WireGuard. ஸோ இந்த பேக்கெட் எல்லாமே வந்து உங்களுக்கு WireGuard இன்டர்ஃபேஸில் போயிட்டு வரும். ஓகேவா? இதை நம்ம டிசிபி டம்ப் எடுத்து பார்த்தோம்னா நம்மளுக்கு நல்லா தெரியும். டிசிபி டம்பில் என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் WireGuard இன்டர்ஃபேஸ் நீங்கள் வந்து லிசன் பண்ணலாம், என்னென்ன பேக்கெட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி நீங்கள் பார்க்கும்போது இஃப் யூ மேக் அ ரெக்வெஸ்ட் ஃப்ரம் யுவர் கிளையண்ட் டு த VPN சர்வர் அப்படின்னா, அந்த டிசிபி டம்பில் உங்களுக்கு அந்த WireGuard இன்டர்ஃபேஸில் உங்களுக்கு அந்த எல்லா பேக்கெட்ஸுமே உங்களுக்கு அப்படியே வரும். அதை நீங்கள் வந்துட்டு உட்காந்து பார்க்கலாம். ஓகேவா? இதை பற்றி நான் டீட்டெயில்டாக வந்துட்டு இன்னொரு வீடியோவில் போடுறேன், எப்படி வந்துட்டு இந்த ஐபி பேக்கெட்ஸ் வந்துட்டு லினக்ஸில் ஃப்ளோ ஆகுது, அதை எப்படி நம்ம வந்துட்டு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம், ஐபி டேபிள் ரூல்ஸ் வந்து எப்படி வந்து ஒர்க் ஆகுது, அப்புறமா வந்துட்டு உங்களுக்கு நிறையா அதை பற்றி நம்ம பேசுவோம். பட் இப்போதைக்கு ஜஸ்ட் ஒரு ஹை லெவல் ஓவர் வியூவில் நான் அதை உங்கள்கிட்ட சொல்லிட்டுருக்கேன் நான். ஓகேவா? ஸோ இது ஒன்ஸ் உங்களுக்கு வந்ததுக்கப்புறமா என்ன ஆகும் அப்படின்னா, WireGuard will basically take over the packet and it will decapsulate it, de-encrypt it and வந்துட்டு உங்களுக்கு இந்த ரெக்வெஸ்ட் நடந்துடும். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த டிஎன்எஸ் சர்வரை இந்த ஐபியில் நான் வந்து பைண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ தட் உங்களுக்கு அந்த மெயின் இன்டர்ஃபேஸோட ஐபியில் which is 192.something இந்த ஐபியில் உங்களுக்கு அந்த டிஎன்எஸ் சர்வர் வந்து லிசன் பண்ணாது. ஸோ தட் நீங்கள் வெளியே இருந்து இந்த டிஎன்எஸ் சர்வருக்கு உள்ளுக்குள்ளே உங்களால் வந்துட்டு ஆக்சஸ் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த ஓவரால் கான்செப்ட். ஸோ தட் நீங்கள் VPN-குள்ளே இருந்தால் மட்டும்தான் உங்களால் வந்துட்டு டிஎன்எஸ் சர்வர் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ லைக் திஸ் இஸ் லைக் த வெரி வெரி பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஹவு VPN ஒர்க்ஸ். ஓகேவா? ஸோ இதை பேஸ் பண்ணி தான் பில்ட் எவ்ரிதிங். ஓகே, எவ்ரிதிங். ஸோ அடுத்து வந்து என்ன அப்படின்னா வந்துட்டு ஒரு கம்பெனியில் வந்துட்டு ஒரு எம்ப்ளாயி வந்துட்டு இருக்கார் அப்படின்னா அவருடைய பாஸ்வேர்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணணும். ஸோ அந்த பாஸ்வேர்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு என்ன சொல்கிறது, ஸோ அந்த பாஸ்வேர்ட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்துட்டு பிளெயின் டெக்ஸ்ட்டில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது வந்துட்டு அன்சேஃப். ஸோ அதனால் வந்துட்டு வி நீட் சம் கைண்ட் ஆஃப் அ பாஸ்வேர்ட் மேனேஜர். ஸோ அந்த பாஸ்வேர்ட் மேனேஜர் வந்துட்டு நம்மளுக்கு பிட்வார்டன்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமஸான ஒரு சொல்யூஷன் வந்துட்டு இருக்குது. ஸோ பிட்வார்டனுக்கு வந்துட்டு ஓப்பன் சோர்ஸ் ஆல்டர்னேட்டிவ் வந்து யார் அப்படின்னா வால்ட் வார்டன். முன்னாடி ஓடுதில்ல. ஓகே, ஸோ பிட்வார்டனுக்கு வந்துட்டு ஓப்பன் சோர்ஸ் ஆல்டர்னேட்டிவ் வந்து யார் அப்படின்னா வால்ட் வார்டன். ஸோ நீங்கள் வால்ட் வார்டன் சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், ஸோ இதுதான் வந்துட்டு இது வந்து நம்மளுக்கு ரஸ்ட்டில் வச்சு அவங்க வந்துட்டு எழுதியிருக்காங்க. அண்ட் எஸ், ஸோ இதை வந்துட்டு ஐ பேசிக்கலி ஹோஸ்டட் இட். அண்ட் நான் சொன்ன மாதிரி வந்துட்டு என்னோட VPN மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர் நான் உங்களுக்கு வந்து காமிக்க முடியாது, அது ஐ கேனாட் ஷோ யூ தட். பட் வந்து எப்படின்னா ஒரு யூஸருக்கு வந்துட்டு அட்மின் ப்ரிவிலேஜ் இருக்கும், டெவலப்பர் ப்ரிவிலேஜ் இருக்கும். அட்மின்ஸ் வந்துட்டு ஒரு சப்நெட் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும், டெவலப்பர் வந்துட்டு ஒரு சப்நெட் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். டெவலப்பரால் அட்மினோட சப்நெட் வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ அட்மினோட சப்நெட்டில் வந்துட்டு நிறைய சர்வீஸ் வந்துட்டு ரன் ஆகிட்டு இருக்கும். அண்ட் அட்மின் சப்நெட்டில் வந்துட்டு நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த VPN மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர் வந்துட்டு இருக்கும். ஸோ தட் டெவலப்பர்ஸால் வந்து இந்த VPN மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர் வந்து ஓப்பன் பண்ண முடியாது. ஈவன் தோ இஃப் தேர் இந்த இந்த VPN மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர் வந்து உங்களால் வந்து ஓப்பன் பண்ண முடியாது. ஏன்னா they don't have the right privilege to do so. இந்த வால்ட் வார்டன் அப்படின்றது வந்துட்டு இட் இஸ் இந்த டெவலப்பர் என்ன சொல்கிறது அந்த ஒரு ஏரியாவில் இருக்கும். ஸோ தட் both the admins and the என்ன சொல்கிறது மிச்ச யூசர்ஸ் கேன் யூஸ் வால்ட் வார்டன். ஓகேவா? ஸோ வந்துட்டு இந்த வால்ட் வார்டன் வந்துட்டு இட் இஸ் என்ன சொல்கிறது இட் இஸ் அன் ஓப்பன் சோர்ஸ் பாஸ்வேர்ட் மேனேஜர். அண்ட் இதில் நம்ம வந்துட்டு பாஸ்வேர்டை மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ யூனோ ஹவ் அ பாஸ்வேர்ட் மேனேஜர் ஒர்க்ஸ். மாஸ்டர் பாஸ்வேர்ட் நம்ம ஒன்று வந்து செட் பண்ணுவோம். அண்ட் அந்த ஒரு பாஸ்வேர்ட் மட்டும் நம்ம வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும், மிச்சது எல்லாத்தையுமே வந்துட்டு இட் வில் டேக் கேர். ஓகே, இது நான் டீப்பாக போகலை, போயிட்டே இருக்கலாம். பட் தட் இஸ் ஒன் திங். அண்ட் ரெண்டாவது வந்துட்டு என்ன அப்படின்னா இதே மாதிரி வந்துட்டு அடுத்து கிட் சர்வர் வந்துட்டு எங்களோட இன்டர்னல்லே வந்துட்டு மேனேஜ் பண்ணணும், அப்படி தானே? ஸோ வந்துட்டு வந்துட்டு எம்ப்ளாயீஸ் வந்துட்டு பண்ணுற
எல்லா ப்ராஜெக்ட்ஸாக இருக்கட்டும், அவங்க வந்து புஷ் பண்ணுற எல்லா கோடும் இருக்கட்டும், அது எல்லாமே வந்துட்டு GitHub மாதிரி ஒரு தேர்ட் பார்ட்டி க்ளவுடுக்கு வந்து போகாமல் இன்டர்னலாக வந்துட்டு we are managing our own Git server. இட் இஸ் என்ன சொல்கிறது, இட் இஸ் ஆப்வியஸ்லி GitLab, ஓகேவா? ஸோ GitLab வந்து ஹோஸ்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஒரு சர்வீஸாக கூட லைக் வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு சர்வீஸ்க்குமே வந்துட்டு யூசர்ஸ் பாஸ்வேர்டை வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ வந்துட்டு இப்போ எக்ஸாம்பிளுக்கு லைக் வந்துட்டு வால்ட் வார்டனுக்கு ஒரு பாஸ்வேர்டு இருக்கும், அண்ட் கிட்டுக்கு வந்துட்டு ஒரு பாஸ்வேர்டு இருக்கும், அண்ட் வேறு என்னது இருக்குது, அப்புறமா வந்து போர்ட்டைனர்னு சொல்லிட்டு லைக் வந்துட்டு இன்னொரு சர்வீஸ் நாங்கள் வந்துட்டு வச்சுருக்கோம். ஸோ போர்ட்டைனர் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா, உங்கள் டாக்கர் கண்டெய்னர்ஸை வந்துட்டு மேனேஜ் பண்ணுறதுக்கான ஒரு வெப் யூஐ. பேசிக்காக டாக்கர் கண்டெய்னர்ஸோட லாக்ஸை பார்த்துக்கலாம், நம்ம வந்துட்டு கில் பண்ணலாம், நம்ம வந்து ரன் பண்ணலாம். இட் இஸ் லைக் அ வெப் யூஐ ஃபார் டாக்கர்ஸ். அண்ட் அது வந்துட்டு லைக் ஒரு சர்வீஸ் அந்த மாதிரி கூட என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு சர்வீஸுக்குமே வந்துட்டு ஒரு யூசர் மேனேஜ்மெண்ட் இருக்கும், ஒரு யூசருக்கும் ஒரு பாஸ்வேர்டு இருக்கும். ஸோ எல்லா சர்வீஸுக்குமே வந்துட்டு பாஸ்வேர்டை உட்காந்து ஞாபகப்படுத்திட்டு இருக்க முடியாது, கரெக்டாக? ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணுறதுக்கு தான் வந்து என்ன நாங்கள் லைக் எனக்கு வந்துட்டு சொன்னாங்க அப்படின்னா, யூஸ் SSO. ஸோ திஸ் இஸ் கால்டு சிங்கிள் சைன் ஆன். ஓகே, சிங்கிள் சைன் ஆன். ஸோ இந்த சிங்கிள் சைன் ஆன் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு சென்ட்ரல் இடத்துல, ஒரு சென்ட்ரல் சர்வீஸில் நீங்கள் வந்து உங்களுடைய யூசர் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டீங்க, ஆத்தென்டிகேட் ஆகிட்டீங்க அப்படின்னா, மிச்ச சர்வீசஸுக்குள்ளே நீங்கள் வந்துட்டு பாஸ்வேர்டை நீங்கள் மேனுவலாக என்டர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு சர்வீஸ் வந்துட்டு உங்களுக்கு ஐடென்டிட்டி உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணும், இது நீங்கள் தான் அப்படின்றத சொல்லும். ஒரு சர்வீஸ் உங்களை வந்துட்டு லைக் உங்களை வந்துட்டு ஆத்தென்டிகேட் பண்ணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து கூகுள் எடுத்துக்கலாம், ஓகேவா? நீங்கள் வந்து கூகுள் ஷீட்ஸ் நீங்கள் வந்து யூஸ் பண்ணியிருப்பீங்க, கூகுள் டாக்ஸ் யூஸ் பண்ணியிருப்பீங்க, கூகுள் ஸ்லைட்ஸ் நீங்கள் வந்து யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஒரு கூகுள் ஷீட்ஸ், கூகுள் டாக்ஸ், அப்புறமா இந்த கூகுள் ஸ்லைட்ஸுக்கு வந்துட்டு ஒரு பாஸ்வேர்டு நீங்கள் வந்துட்டு வச்சுருக்க மாட்டீங்க. கூகுளில் நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் வந்து ஆத்தென்டிகேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, மிச்ச எல்லா சர்வீஸையுமே வந்துட்டு யூ கேன் யூஸ் இட் without entering the password manually, கரெக்டாக? தட் இஸ் த கான்செப்ட் ஆஃப் சிங்கிள் சைன் ஆன். ஸோ வந்துட்டு இதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ப்ரோட்டோகால்ஸ் வந்து என்ன அப்படின்னா, OAuth 2 அண்ட் OpenID Connect. ஸோ நான் இது நாள் வரைக்கும் நான் வந்து ஓப்பனாக சொல்லிடுறேன், நான் OAuth 2வில் நான் இது வரைக்கும் எந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்டேஷனும் நான் இது வரைக்கும் பண்ணதில்லை. KWSலேயே நான் வந்து OAuth 2 யூஸ் பண்ணல, நான் நார்மல் செஷன் ஹேண்டிலிங் தான் நான் வந்துட்டு பண்ணியிருப்பேன். OAuth 2 நான் வந்து பண்ணல என்னோடய KWSலேயும். ஸோ நான் ஓப்பனாக டு பி ஃப்ராங்க், எனக்கு வந்துட்டு OAuthலையும் OpenID Connectலையும் எனக்கு வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ஸோ தென் ஐ லேர்ன்ட் அபவுட் OAuth அண்ட் OpenID Connect, அண்ட் தெர் இஸ் அ டன் ஆஃப் திங்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட். இட் இஸ் பியூட்டிஃபுல்லி டன். நான் இதனால் வரைக்கும் என்ன வந்து நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னா, OAuth 2 தான் வந்துட்டு ஆத்தென்டிகேட் பண்ணுது அப்படின்ட்டு. நோ OAuth இஸ் நாட் மென்ட் ஃபார் ஆத்தென்டிகேஷன். OAuth இஸ் மென்ட் ஃபார் ஆத்தரைசேஷன். யாருக்கு? உங்களுடைய ஒரு அப்ளிகேஷன் வந்துட்டு இன்னொரு சர்வீஸில் உங்களுடைய அக்கௌண்ட்டோடைய இன்ஃபர்மேஷன் வந்துட்டு ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா, என்ன சொல்கிறது, அந்த அப்ளிகேஷன் வந்துட்டு உங்களை ஆத்தரைஸ் பண்ணணும். ஓகே, யூ ஆர் ஆத்தரைஸ்ட் இனஃப் டு ஆக்சஸ் த இன்ஃபர்மேஷன் சொல்லிடுறேன். அந்த ஆத்தரைசேஷனுக்கு தான், சர்வீஸ் டு சர்வீஸ் ஆத்தரைசேஷனுக்கு தான் OAuth. இது ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு பீப்புள் ஸ்டார்டட் டு ரைட் கோட் ஃபார் தி ஆத்தென்டிகேஷன் டூ. ஒருத்தங்களும் ஒரு மாதிரி வந்து இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் தென் ஃபைனலி தே டிசைடட், ஓகே, லெட்ஸ் basically standardize this, let's bring OAuth for authentication too. So அதனால் வந்துட்டு they wrote a layer of code on top of OAuth that does the authentication, and that is called OpenID Connect. ஸோ வந்து இந்த OAuth அப்புறமா வந்து இந்த OpenID Connect பற்றி நம்ம டீட்டெயில்டாக ஒரு வீடியோவில் பார்ப்போம். லைக் வந்து ப்ரோட்டோக்காலோடைய அந்த டைனி டீட்டெயில்ஸை பற்றிலாம் நம்ம வந்து பார்ப்போம். அது வந்து எப்படி உண்மையிலே ஒர்க் ஆகுது, பிஹைண்ட் த சீன்ஸ் என்ன வந்து நடக்குதுன்றதை பற்றி பார்ப்போம். நான் வந்து லேர்ன் பண்ணும்போது சீரியஸ்லி எனக்கு டைம் போகிறதே எனக்கு வந்து தெரியல, பிகாஸ் இட் வாஸ் ஸோ நைஸ், ஓகேவா? ஸோ வந்துட்டு இந்த OAuth அண்ட் OpenID Connect அண்ட் தி சிங்கிள் சைன் ஆன் இதை வந்து நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஸோ தட் இப்போ வந்துட்டு ஐ ஹாவ் மை GitLab சர்வர். ஓகே, GitLab சர்வர் இருக்குது, அண்ட் ஐ ஹாவ் போர்ட்டைனர். ஓகே, போர்ட்டைனர் அண்ட் அதர் இன்டர்னல் சர்வீசஸ், லெட்ஸ் சே A, B. ஸோ இந்த ஒரு சர்வீஸும் ஒரு பாஸ்வேர்டு மேனேஜ்மெண்ட் ஆர் ஒரு யூசர் மேனேஜ்மெண்ட் வந்து பண்ண தேவையில்லை. அதுக்கு பதிலாக யூசர்ஸ் கேன் சிம்பிளி லாகின் டு அ சென்ட்ரலைஸ்ட் ஐடென்டிட்டி ப்ரொவைடர்.
இது OAuth டேர்ம்ஸில் திஸ் இஸ் ஆத்தரைசேஷன் சர்வர், OpenID கனெக்ட் டேர்ம்ஸில் திஸ் இஸ் ஐடென்டிட்டி ப்ரொவைடர். பட் ரெண்டுமே ஒன்று தான். ஸ்லைட்டாக வந்துட்டு உங்களுக்கு ஒரு சில என்ன சொல்கிறது, யூ வில் ஹாவ் த டிஃப்ரென்ஸ், ஆத்தரைசேஷன் ஆத்தென்டிகேஷன், அவ்வளோதான். ஸோ ஐடிபின்னு சொல்லுவாங்க. ஐடிபின்னா உங்களுக்கு வந்துட்டு ஐடென்டிட்டி ப்ரொவைடர். ஸோ இந்த ஐடிபியில் நீங்கள் ஒன்ஸ் லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் GitLab நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அண்ட் எல்லா சர்வீஸையுமே உங்களுடைய ஆக்சஸ் லெவலுக்கு ஆக்சஸ் பண்ணிக்கலாம். பாஸ்வேர்ட் நீங்கள் வந்து என்டர் பண்ணாமல், யூசர் நேம் பாஸ்வேர்ட் நீங்கள் வந்து என்டர் பண்ணாமல். ஸோ உங்களுக்கு நீங்கள் ஃபியூர் அண்ட் அட்மின் அப்படின்னா நீங்கள் இந்த போர்ட்டைனரை நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ணலாம். ஏன்னா இந்த போர்ட்டைனர் அப்படின்றது வந்துட்டு இட் இஸ் ஒன்லி ஃபார் அட்மின்ஸ். அட்மினால் மட்டும் தான் அது லைக் இது வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். இஃப் யூ ஆர் டெவலப்பர் அப்படின்னா யூ கேன் ஆக்சஸ் திஸ் GitLab, திஸ் சர்வீஸ் A if needed, if this service B if needed. ஸோ இதில் வந்துட்டு உங்களுக்கு வந்து எப்படி உங்களுக்கு வந்துட்டு இருக்கும் அப்படின்னா யூ கேன் எய்தர் என்டர் த பாஸ்வேர்ட் அண்ட் த யூசர் நேம் ஆர் சைன் இன் வித் தட் ஐடென்டிட்டி ப்ரொவைடர். ஸோ இதுக்கு வந்துட்டு ஓப்பன் சோர்ஸ் பிளாட்ஃபார்ம் வந்து என்ன அப்படின்னா Keycloak. ஓகேவா, நாங்கள் வந்து யூஸ் பண்ணுறது வந்துட்டு Keycloak தான். ஸோ வந்துட்டு எய்தர் யூ கேன் என்டர் த நேம் அண்ட் த பாஸ்வேர்ட் ஆர் யூ கேன் சைன் இன் வித் Keycloak. எப்படி வந்துட்டு சைன் இன் வித் கூகுள்னு இருக்குதோ அதே மாதிரி சைன் இன் வித் Keycloak. கூகுள்ன்றது வந்துட்டு க்ளவுட் ப்ரொவைடர் அண்ட் Keycloakன்றது வந்துட்டு செல்ஃப் ஹோஸ்டட் வெர்ஷன், அவ்வளோதான். ஸோ வந்துட்டு திஸ் இஸ் வாட் ஐ எம் ஒர்க்கிங் ஆன் ஃபார் த பாஸ்ட் லைக் 5 days ஐ திங்க். அண்ட் இதில் வந்து இன்னொரு பிரச்சனை வந்து என்னென்னா இந்த SSOக்கு வந்து HTTPS வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் கொடுத்தே ஆகணும். அல்லது OAuth வந்து ஒர்க் ஆகாது. HTTPS வந்து நீங்கள் கண்டிப்பாக அதில் வந்துட்டு இருந்தே ஆகணும். எல்லா சர்வீஸுமே வந்துட்டு இட் நீட்ஸ் டு டூ சம் SSL. ஸோ வந்துட்டு நான் முதல்ல பண்ணது வந்து என்ன அப்படின்னா இன்டர்னல் CA தான் பண்ணேன். ஓகேவா, பட் அது உங்களுக்கு தெரியும் அது எவ்வளோ பெரிய ஒரு மண்டடி பிடிச்ச வேலை அப்படின்ட்டு. ஏன்னா வந்துட்டு 1-2 சர்வீஸ்னால் பரவாயில்ல, நிறைய சர்வீஸ் வந்துட்டு இருக்கும்போது CA வந்து மேனேஜ் பண்ணுறது கஷ்டம். எல்லா சர்வீஸுக்குமே வந்துட்டு அதோடைய ஸ்டோரில் போயிட்டு CA நம்ம வந்து ஆட் பண்ணிருக்கணும். அண்ட் என்ன சொல்கிறது, ஒரு யூஸரோடைய மிஷின்லேயும் போயிட்டு இந்த CAவை வந்துட்டு ஆட் பண்ணிருக்கணும். ஸோ அது வந்துட்டு நான் முதல்ல வந்துட்டு அப்படி தான் பண்ணேன். பட் அதுக்கப்புறமா என்னாச்சு அப்படின்னா லைக் ஒரு கண்டெய்னரும் ஒரு மாதிரி வந்துட்டு வேலை செய்யுது. இப்போ போர்ட்டைனருடைய கண்டெய்னரில் வந்துட்டு நான் CA ஆட் பண்ணுறது வந்துட்டு ஒரு மாதிரி வந்துட்டு இருக்குது, ஒர்க் ஆச்சு. அதே இது GitLabோட கண்டெய்னரில் வந்துட்டு நான் CA ஆட் பண்ணும்போது ஒர்க் ஆகலை. அதே ஸ்டெப்ஸ் தான் பட் ஒர்க் ஆகலை. ஸோ கண்டெய்னருடைய இந்த ஃபைல் ஸ்ட்ரக்சரை உங்களுக்கு வந்து மாறுதுன்ற போது ஐ கேனாட் கேரண்டி அ ஸ்கிரிப்ட். ஒரு ஆட்டோமேஷன் ஸ்கிரிப்ட் வந்துட்டு எழுதிட்டு ஓகே திஸ் இஸ் த ஸ்கிரிப்ட் ஃபார் எவ்ரிதிங், என்னவாக இருந்தாலும் இதாண்டா ஸ்கிரிப்ட்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு கண்டெய்னருக்கு மாறுதுன்ற போதுனால என்ன செய்யறது. ஸோ CA மேனேஜ்மெண்ட் வந்து இங்கே உங்களுக்கு வந்து கஷ்டமாகுது. அதுக்குன்னே உட்காந்து கோட் எழுதி அதுக்குன்னே உட்காந்து ஒரு சாஃப்ட்வேர் எழுதணும், அது கஷ்டம். ஸோ தென் வாட் ஐ டிட் வாஸ் இது எனக்கே சிரிப்பாக தான் வருது, சோம்பேறித்தனத்தில் ஒரு டொமைன் வாங்கிட்டேன். ஸோ இப்போதைக்கு வந்துட்டு ஃபார் டெஸ்டிங் பர்பஸ் ஐ பாட் அ டொமைன் ஃபார் 125 rupees. ஓகே, என்னடா டொமைன் வாங்கிட்டேன் அப்படின்னா இப்போ வந்து அந்த டொமைன் உங்களுக்கு வந்து பப்ளிக்காக இருக்குமான்னு கேட்டால் நோ இட் இஸ் நாட் பப்ளிக். ஏன்னா நான் வந்துட்டு DNS சர்வரில் விச் இஸ் ஐ எம் யூஸிங் த Cloudflare DNS சர்வர். Cloudflare DNS சர்வரில் வந்துட்டு நான் என்னோடய A ரெக்கார்டில் கம்பெனியோட சர்வருக்கு நான் பாயிண்ட்டே பண்ணல, பாயிண்ட் பண்ணவும் தேவையில்லை. ஏன்னா வந்துட்டு எனக்கு என்ன தேவைன்னா CA பேசிக் ட்ரஸ்டட் CA. ஓகேவா, எல்லா மிஷினுமே வந்துட்டு எல்லா ப்ராசஸுமே வந்துட்டு இது பண்ணக்கூடிய ஒரு CA. ஓகேவா, ஸோ அந்த மாதிரி ஒரு CA வந்துட்டு யாருன்னா ஆப்வியஸ்லி லெட்ஸ் என்கிரிப்ட். ஸோ லெட்ஸ் என்கிரிப்டை வந்துட்டு எல்லா ப்ரௌசர்ஸ் அண்ட் எல்லா OSுமே வந்துட்டு கண்டிப்பாக தே ட்ரஸ்ட் தம், தே பேசிக்கலி ஹாவ் அ ஸ்ட்ராங் ட்ரஸ்ட் ஆன் லெட்ஸ் என்கிரிப்ட். அதோடைய ட்ரஸ்ட் ஸ்டோரில் வந்துட்டு இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு ஐ பாட் அ டொமைன் அண்ட் வைல்டு கார்டு SSL தான் நான் வந்து பேசிக்கலி வாங்கினது. அண்ட் அதில் வந்துட்டு பேசிக்கலி உங்களுக்கு DNS 01 சேலஞ்ச் இருக்கும். அதில் பேசிக்கலி உங்களுக்கு வந்துட்டு DNS 01 சேலஞ்ச் இருக்கும், விச் இஸ் இதை பற்றி நான் KWSலேயே பேசியிருப்பேன். இது வந்து என்ன, எப்படி ஒர்க் ஆகுது, DNS அப்படின்னா என்னது, HTTP சேலஞ்சுனா என்னதுன்றதை பற்றி பேசியிருப்பேன். இது வந்து எதுக்கு அப்படின்னா டு ப்ரூவ் யுவர் டொமைன் ஓனர்ஷிப். இது வந்து உண்மையிலே நீதானாடா, உனக்கு நான் வந்துட்டு சைன் பண்ணி என்னோட சர்டிஃபிகேட்டை நான் உனக்கு வந்து கொடுக்கலாமா அப்படின்றதுக்கான ஒரு சேலஞ்ச் வந்து மேக் பண்ணுறது தான் அந்த DNS 01 சேலஞ்ச். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை நம்ம வந்துட்டு
KW ஸ்டுடியோலே பார்த்துருப்போம். பார்க்கலன்னா பார்த்துட்டு வாங்க. ஸோ இந்த DNS01 சேலஞ்சில் அந்த சர்டிஃபிகேட்டை வாங்கினதுக்கப்புறமா அந்த Cloudflareோட அந்த DNSல வந்து லைக் வந்துட்டு இந்த ஏர் ரெக்கார்டில் எதுவுமே உங்களுக்கு வந்து பாயிண்ட் இருக்காது. பாயிண்ட் ஆகிருக்கும் அந்த ஐபி வந்துட்டு Cloudflareோட ஐபியாக இருக்கும். பட் அது நம்மளுக்கு தேவையில்லை. நம்மளுக்கு தேவை நம்ம வந்து இன்டர்னலாக ஒரு DNS சர்வர் வச்சுருக்கோம். அந்த DNS சர்வரில் வந்துட்டு நான் இந்த டொமைனை நான் வந்துட்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு நான் வந்துட்டு இந்த இன்ஜினெக்ஸ் கான்ஃபிகரேஷனில் எல்லாமே வந்துட்டு அந்த லெட்ஸ் என்கிரிப்ட் கொடுத்த அந்த இது இருக்குது பார்த்தீங்களா, அந்த சர்டிஃபிகேஷன்ஸ் நான் வந்துட்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ தட் எவ்ரி ப்ரௌசர் அண்ட் எவ்ரி OAuth OpenID கனெக்ட் IDPs will trust. ஏன்னா இட் இஸ் இன்பில்ட், த ரூட் CA இஸ் இன்பில்ட் டு ஆல் த OS அண்ட் என்ன சொல்கிறது த ப்ரௌசர்ஸ்ன்றதுனால நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. ஸோ வந்துட்டு இது ஒரு குறுக்கு வழி, காசு கொஞ்சம் வந்து செலவழிக்கிறோம். இல்லைன்னா உட்காந்து CA மேனேஜ்மெண்ட்டுக்கு உட்காந்து கோட் பெருசாக எழுதணும், அதுக்குன்னு ஒரு சாஃப்ட்வேர் எழுதணும். அது வந்துட்டு எழுதுறதுக்கு டைம் இல்லைன்னு இல்லை, பட் வந்துட்டு அதுக்கு பதிலாக நீங்கள் இதே இது பண்ணிட்டு போயிடலாம். ஸோ என்ன சொல்கிறது, ஃபார் அ ஸ்மால் ஸ்கேல் திஸ் இஸ் ஓகே, பட் ஃபார் லார்ஜ் ஸ்கேல் ஐ டோன்ட் நோ, ரைட் அ CA, லைக் பேசிக்கலி ரைட் அ CA மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர், ஐ டோன்ட் நோ. ஸோ வந்துட்டு என்ன அப்படின்னா, இப்போ அடுத்து வந்துட்டு என்ன சொல்கிறது, அடுத்த இது நான் வந்து என்ன பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இவ்வளோ நாளாக ஐ பீன் பேசிக்கலி டீலிங் வித் த சிங்கிள் சர்வர். இப்போ வந்துட்டு ஐ ஹாவ் another சர்வர். ஓகே, ஐ ஹாவ் another சர்வர். இது என்ன சர்வர் எங்கே இருக்குதுன்னா சொல்ல முடியாது, பட் ஜஸ்ட் இமேஜின் ஐ ஹேவ் 2 சர்வர்ஸ். ஓகேவா, இப்போ வந்துட்டு எனக்கு வந்துட்டு இன்னொரு சர்வரும் எனக்கு வந்து கிடச்சிடுச்சு. ஸோ இப்போ வந்துட்டு ஐ ஆம் கோயிங் டு டூ ஓவர்லே. ஓகே, ஓவர்லே விச் மீன்ஸ் இந்த 2 சர்வருடைய ரிசோர்ஸை வந்து நம்ம நல்லா யூஸ் பண்ணிக்கலாம், கம்பைண்டாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம், விச் இஸ் அ குட் திங் டு ஹேவ் பேசிக்காக. ஸோ 1 மந்தில் வந்துட்டு இவ்வளோ தான் பண்ண முடியும், இவ்வளோ தான் நான் பண்ணியிருக்கேன் நான். ஸோ இன்னும் வந்துட்டு ஐ ஹாவ் so many days to go, so many things to learn, so many tasks to do, பார்ப்போம் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அண்ட் அடுத்த மாதம் வந்துட்டு ஐம் கோயிங் ஆன் சைட் கைஸ். எஸ், நான் வந்துட்டு அங்கே போய், விச் மீன்ஸ் கம்பெனி வந்து எங்கே இருக்குதோ அங்கே போய் நான் வந்துட்டு ஒர்க் பண்ண போகிறேன். காலேஜ் வந்துட்டு எனக்கு வந்து ஃபுல்லாக லீவ் விடுறாங்க அப்போ, அதனால் பிரச்சனை இல்லை. இது இந்த மாதம் ஃபுல்லாக வந்துட்டு எனக்கு செமஸ்டர் எக்ஸாம்ன்றதுனால நான் அந்த ரிமோட்டில் தான் நான் வந்துட்டு ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. பட் அடுத்த மாதம் லீவுன்றதுனால நான் அங்கே போய் நான் வந்து ஸ்ட்ரைட்டாக ஒர்க் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ விலாகெலாம் பண்ணுறதுக்கு சான்ஸ் இல்லை, பட் பார்ப்போம். அடுத்த வீடியோவில் நான் வந்துட்டு இந்த IP டேபிள் ரூல்ஸு, அதுக்கப்புறமா அந்த OAuth OpenID கனெக்டு, அப்புறமா வந்துட்டு இந்த நிறைய விஷயத்தை பற்றி பேசுகிறதுக்கு இருக்குது, பேசுவோம். ஓகே, பார்ப்போம். அண்ட் until then, goodbye, tata, see you.